என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ரியா குட்டி, வாடா வாடா. இல்ல இல்ல ரியா செல்லம், அழாத. என்ன பசிக்குதா? குழந்தை அழறது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்காரு. ஐஷு போகாத ஐஷு, இரு. இவர் என்ன தூக்கத்துல கூட நம்ம பேரை சொல்லிக்கிட்டு இருக்காரு? நமக்கு தான் இவரை பார்த்ததுமே ஏதோ ரொம்ப வருஷமா பழகின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஒருவேளை இவருக்கும் நம்மளை பார்த்தப்போ அப்படி ஏதாவது தோணி இருக்குமோ? நம்ம இங்க வந்த 10 நாள்லயே நமக்காக என்னெல்லாமோ பண்றாரு. ஆனா அதெல்லாம் ஏன்னு தான் புரியல. நீங்க என்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் வச்சு நீங்க என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. எனக்கு ஏற்கனவே நிச்சயமாயிடுச்சு. நான் ராகேஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் மனசுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க என்கிட்ட நெருங்கி வரும்போது என்னால உங்களை வெறுக்கவோ ஒதுக்கவோ முடியல. அதுவும் ஏன்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். சீக்கிரமா ப்ராஜெக்டை முடிச்சு இங்கிருந்து கிளம்பி போயிடணும். இல்லைன்னா எங்க என்ன அறியாமையே நான் உங்களை விரும்பிடுவேணும்னு பயமா இருக்கு. ஐஷு, நீங்களா? சார், அது வந்து குழந்தை அழுதுட்டு இருந்தா, அதான். எப்படி குழந்தை இங்க அழுதது உங்களுக்கு அங்க வீடு வரைக்கும் கேட்டுச்சோ? அது இல்லை சார், அது வந்து ராகேஷ் இருக்கும்போது தான் இங்கே குழந்தைய பார்க்க வர முடியாது. இப்போ தான் ராகேஷ் ஊரில் இல்லையே, அதனால தான் சரி ரியாவை பார்க்கலான்னு வந்தேன். மற்றபடி எங்க எங்க ஏங்க பயப்படுறீங்க? சும்மா தாங்க கேட்டேன். நீங்க எப்ப வேணும்னாலும் ரியாவை பார்க்க இங்க வரலாம். ஏன் ரியாவை பார்க்கறதுக்காக இங்கேயே கூட இருக்கலாம். சார் சும்மா சொன்னங்க, கோவப்படாதீங்க. அது சரி, வீடு லாக் பண்ணிருந்துச்சே, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் செவரேறி குதிச்சு வர தெரியுமா? எங்களுக்கு பூட்டியிருக்க வீட்டை திறக்க தெரியாது? நம்ம தான் ஃப்ராடுன்னு பார்த்தா இவன் நம்மளை விட பெரிய ஃப்ராடா இருக்கா. சார், குழந்தைக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் அழுதுகிட்டே இருக்கா. பால் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே குழந்தைக்கு காய்ச்சி கொடுத்துட்றேன். அது உள்ள கிச்சன்ல ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு, போங்க. சரி ஓகே. சரி குழந்தைய பிடிங்க, நான் போய் பால் சூடு பண்ணி கொண்டு வரேன். கொடுங்க. ரியா செல்லம், பசிக்குதாடா? இரு, அழாத. அம்மா உனக்கு பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வர போயிருக்கா, இப்ப கொண்டு வருவா. செல்லக்குட்டி, உன்னாலதான்டா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இன்னும் நமக்கு 1 வாரம் டைம் இருக்கு. இந்த 1 வாரத்துல எப்படியாவது அம்மாவோட மனசை மாத்தி எல்லாத்தையும் ஞாபகம் வர வச்சு நம்ம வீட்லயே இருக்க வச்சிடணும், சரியா? ஐஷுவை எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறதுன்னு யோசிச்சோம். ஆனா ரியாவை பாக்குற சாக்குல அவளே வீட்டுக்கு வந்துட்டா. இனி 1 வாரத்துக்கு ராகேஷ் இல்ல, அதனால எப்படியோ அடிக்கடி ரியாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வருவா. இந்த சான்ஸை எப்படியாவது யூஸ் பண்ணி இந்த 1 வாரத்துல எதையாவது பண்ணி அவளுக்கு எப்படியாவது எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வர வச்சிடணும். எங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஏண்டா ஷமீர், இங்கேயே இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருமா? போட ஐஷு கிட்ட போய் ஏதாவது ஞாபகம் வர மாதிரி பண்ணுன்னு தானே சொல்றீங்க? போறேன். ரியா குட்டி செல்லம், அம்மா பால் சூடு பண்ணி கொண்டு வர வரைக்கும் இதை வச்சு விளையாடிக்கிட்டு இருங்க. அப்பா போய் அம்மா பால் சூடு பண்றதுக்கு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். அம்மாக்கு ஹெல்ப் பண்ணவா போறீங்க? போங்க போங்க. ஒரு வேகத்துல வந்துட்டோம், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, சக்தி சொன்ன கட்டிப்பிடி வைத்தியத்துல இருந்தே ஆரம்பிப்போம். எங்க பாத்துங்க, விழுந்துருவீங்க. குஞ்சி குஞ்சி எடுத்து நெஞ்சில் மெல்ல அணைத்து என் மனதை கீருளி கொண்டாகத்தில் இருக்கும் உத்திகளை படித்த காதலிக்க பழகி கொண்டார். புத்தகத்தில் இல்ல இன்பம் கற்று வைப்போமா, முத்தம் தரா இடங்கள் கண்டு முத்தம் வைப்போமா, ஆசை என்னும் அமுத ஊட்டிலே ஆடி பார்ப்போமா,
பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. டி மச்சான், ஆபீஸ்க்கு வேற டைம் ஆச்சு. சரி, இவனை பார்த்துட்டு போயிருவோம். அதுலயும் அந்த காப்பித்தூள் மண்டியம் வேற ஒரு வாரம் ஊர்ல இல்ல. ஐஷு எப்படியும் ரியாவை பாக்குற சாக்குல இவன் வீட்டுக்கு வருவா. இன்னைக்குதான் நாள். ஐசு வந்ததும் ஐசு கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் எல்லாம் விளக்கமா சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா இவனுக்கு ஒன்னும் தெரியாது. வேற பாவம் பச்சை பிள்ளையாவே இருப்பான். நம்ம உயிர் நண்பனா போயிட்டான். அதையும் இதையும் நமக்கு தெரிஞ்ச வித்தியெல்லாம் சொல்லி கொடுத்தா அவன் காதலா நம்ம தானே தூக்கி விடணும். டி ஷமீர், இவன் என்ன பண்றான்? ஒருவேளை இன்னும் எந்திரிக்கலையோ? சரி, உள்ளேயே போய் பார்ப்போம். அட பாவி, என் நண்பன் ஒன்னும் தெரியாத பச்சை பிள்ளை. அவன் காதலை எதையாவது சொல்லி கொடுத்து தூக்கி விடலான்னு வந்தா இவன் அவளை மொத்தமால தூக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். ஷோ, நல்ல சீனு மிஸ் ஆயிடுச்சே. டி நண்பா, வாடா. நான் போய் ரியாவை பாத்துக்கிறேன். சரிங்க. டி மச்சான், என்னடா நடக்குதுங்க? டேய், உனக்கு அறிவு இருக்காடா? ஏன்டா என்னைய திட்டுற? நான் என்னடா பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? செம்ம சீனுடா. கீழே விழ போனவள அப்படியே பிடிச்சு அலேக்கா தூக்கி கையில வச்சிருந்தா. அவளும் எதுவும் சொல்லாம பூ மாதிரி இருந்தா. சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டேய் முழுசா கேட்டு சொல்லடா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வர வைக்கலாம் நினைச்சேன்டா. அதுக்குள்ள இப்படி பாதிலேயே வந்து கெடுத்துட்டியடா. டேய், நேத்து தான் அந்த காப்பித்தூள் மண்டியம் ஊருக்கு போயிருக்கான். சரி, இன்னைக்குதான் ஐசு உன்னைய பார்க்க வருவா. வந்தா எப்படியெல்லாம் பேசணும், என்னெல்லாம் பண்ணி அவளுக்கு ஞாபகத்துக்கு வர வைக்கணும் எதையாவது சொல்லி கொடுத்து உன் காதல தூக்கி விடுவோம்னு வந்தேன்டா. ஆனா நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ அவளை தூக்கிட்டு தான் நின்றுட்டு இருப்பேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? டேய், அதான் வந்து பார்த்தப்ப தெரிஞ்சிச்சுல. அப்படியே யூ டர்ன் போட்டு போக வேண்டியதானடா. டேய், யாரோட போ சொல்ற? ஒன்ன தாண்டா. டேய் மச்சான், நான் உன் சக்திடா. போடா. ஓகே, லீவ் இட். டேய், என்னையவாடா வெளியே போ சொன்ன? இன்னைக்கு அந்த ஐசு உன் கூட இருக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான்டா. இப்ப இங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்தவனும் நீ தாண்டா. சர்ரா, இப்ப இன்னைக்கு என்னடா பண்ண சொல்ற? நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. டேய், ஃபிகர் வந்ததும் ஃப்ரண்ட கழட்டி விடுறல்ல. டேய் ஷமீர், இன்னைக்கு உன் டைரியில குறிச்சு வச்சுக்கடா. இன்னைக்கு எந்த ஐசுக்காக இந்த சக்தியை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னியோ, நாளைக்கு அந்த ஐசு கூட முக்கியம் இல்லைன்னு இந்த சக்தியை தேடி நீ வருவடா. அத வரும்போது பாத்துக்கலாம், நீ கிளம்பு. டேய் வேணண்டா, சக்தியை பகைச்சுக்காத. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல கலவரம் வெடிக்கும்டா. டேய், பூகம்பமே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன்டா. நீ முதல்ல கிளம்புடா. ரொம்ப அசிங்கப்படுத்துறான். சர்ரா, நான் கிளம்புறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன்டா. அன்னைக்கு பழசியெல்லாம் மறந்து உன்னை விட்டு போன ஐசோ இன்னைக்கு உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டா. ஆனா இன்னைக்கு உன்னை விட்டு போற இந்த சக்தி நீ புதுசா ஏதாவது பிளான் பண்ணிட்டு வந்து கூப்பிட்டாலும் உன்கிட்ட வரமாட்டான்டா. வரேன்டா. வரமாட்டேன்ட்டு வரேன்டான்ட்டு போறான். சே, இவன் ஒருத்த சூப்பர் சீனு மிஸ் ஆயிடுச்சு. சரி, அதான் இன்னும் 6 நாள் இருக்குல்ல, பாத்துக்குவோம். சீதா, இப்ப நீ என் பக்கத்துல நிக்கிறது கூட எனக்கு என்னமோ கனவு மாதிரி இருக்கு. அன்னைக்கு நீ பேசினப்போ நிச்சயமா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு தான் நினைச்சேன். ஆனா எப்படி கதிரண்ணா கிட்ட இதுக்கப்புறம் இதுதான் என் வீடு, இதுதான் என் குடும்பம், நான் உங்க கூட ஊருக்கு வரலன்னு சொன்னியோ, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசுலயும் நான் இருக்கேன்னு. நீ இவ்வளோ சீக்கிரம் என்ன புருஷனா ஏத்துக்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சீதா. ரொம்ப தேங்க்ஸ் சீதா. இப்ப மட்டும் நான் உங்களை புருஷனா ஏத்துக்கிட்டேன்னு யார் சொன்னா? என்ன சீதா சொல்ற? நீ தான் கதிரண்ணா கிட்ட இதுக்கப்புறம் இதுதான் என் வீடு, நான் ஊருக்கு வரலன்னு சொன்ன. ஆமா, இதுதான் என் வீடுன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் என் புருஷன்னு சொன்னா. நான் ஊருக்கு போகாம இங்க இருக்கிறதுக்கு காரணம் தீரன் தான். தீரன் உங்க மேல வச்ச பாசம் தான். அப்பானா என்னன்னே தெரியாத குழந்தைகிட்ட போய் நான் தான் உன் அப்பான்னு சொல்லி அவனுக்கு பாசத்தை காமிச்சிட்டீங்க. அவனும் அரவிந்தப்பான்னு உங்க மேல உயிரையே வச்சுட்டான். இப்ப போய் அவனுக்கு அப்பாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து அவனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா அதை எப்படி அவன் தாங்குவான்? அதான், இங்க இருந்தாலும் வேற எங்க போனாலும் ஏன் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனா அவனுக்கு அப்படி கிடையாது. உங்களை விட்டு போய் அவனால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவனுக்காக நான் போக மாட்டேன்னு சொல்லி இங்கே இருந்தேன். நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. நான் ஊருக்கு போகாம இங்க இருக்கிறதுக்கு
ஏத்துக்கிட்டேன். உங்க கூட சேர்ந்து வாழ்வேனெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. நீங்க கூட இன்னைக்கு சொன்னீங்களே உன்னை விட்டு கூட இருப்பேன், ஆனா தீரனை விட்டு தான் என்னால இருக்க முடியாதுன்னு. அதனால அந்த தீரனுக்காக தான் இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். தீரனுக்கு நீங்க அப்பா, அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு புருஷனெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவ ஊருக்கு போகாம இங்க நம்ம கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டான்றதுக்காக புருஷனை என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி நானும் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். என் பையனுக்கு வேண்டியது எனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். இங்க எனக்கு ஒரு வேலை வேணும். இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. உங்களால முடிஞ்சா எனக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்க. அதானே பார்த்தேன். என்னடா அவ்வளோ சீக்கிரம் மனசு மாறிட்டாளோன்னு நினைச்சேன். வீம்பு பிடிச்சவளாச்சே, அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டாளே. சரி, ஏதோ ஊருக்கு போகாம இங்க இருக்கிறேன்னு சொன்ன வரைக்கும் சந்தோஷம். என்னங்க, வேலையாவது வாங்கி கொடுப்பீங்களா இல்ல அதையும் நானே பாத்துக்கவா? வேணங்க, வேலை தானே, நான் வாங்கி தரேன். அதுவும் இல்லாம நீங்க ஊருக்கு புதுசு, நீங்க போய் வேலை கேட்டா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது கஷ்டம். நான் இந்த ஊருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர். நான் கேட்டேன்னா அதுவும் என் பொண்டாட்டிக்குன்னா சீக்கிரத்துல வேலை போட்டு கொடுத்துருவாங்க. ஏங்க, இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன், நீங்க என் புருஷன் கிடையாது, தீரனுக்கு அப்பா, அவ்வளவுதான். அப்புறம் உங்க சிபாரிசுல எல்லாம் ஒண்ணும் எனக்கு வேலை கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. நான் நர்சிங் முடிச்சிருக்கேன். என் படிப்புக்கு எனக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும். படிச்சது நர்ஸ் ட்ரைனிங், என்னமோ MBBS FRCS முடிச்ச மாதிரில பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ சரிங்க, என் பொண்டாட்டின்னு சொல்லியெல்லாம் நான் வேலை வாங்கல. ஆனா இப்ப இந்த ஊர்ல எல்லாருக்கும் நீங்க என் பொண்டாட்டின்னு தெரியும். அதனால எப்படியும் வேலை கிடைச்சிரும். போதுமா? போதும். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா எனக்கு சம்பளம் வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். அதனால இந்த 1 மாசத்துக்கு எனக்கு தேவையானது, எனக்கு ஆகிற செலவெல்லாம் கணக்கு வச்சுக்கோங்க. எனக்கு சம்பளம் வந்ததும் நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன். இது வேறையா? ரைட். அம்மா அம்மா, என்ன தூக்குங்கம்மா. என்ன தூக்கி அரவிந்த் அப்பாக்கும் உங்களுக்கும் நடுவுல நிக்க வைங்க. எதுக்குடா தீரா? நிக்க வைங்கம்மா சொல்றேன். பாத்துடா, புடிச்சிட்டு விழுந்துறாத. எதுக்குடா இப்ப நிக்க வைக்க சொன்ன? அம்மா, எனக்கு முன்னால அம்மா நீங்க மட்டும் தானே இருந்தீங்க. இப்போ அரவிந்த் அப்பாவும் கிடைச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நீங்க, நான், அரவிந்த் அப்பா 3 பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம்ல? ஆமாண்டா. அம்மா, நான் முன்னால ஸ்கூலுக்கு போகும்போது அப்ப எல்லாருக்குமே அப்பா இருப்பாங்க. அப்பா தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் அப்பா இல்ல, நீங்க தான் கொண்டு போய் விடுவீங்க. ஆனா இதுக்கப்புறம் எனக்கு அரவிந்த் அப்பா இருக்காரு. இனிமே நான் ஸ்கூலுக்கு போகும்போது அரவிந்த் அப்பா தான் என்ன கொண்டு போய் விடணும். என்ன அரவிந்த் அப்பா, நீங்க என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவீங்கல்ல? டேய், என்னடா தீரா இப்படி கேட்டுட்ட? நீ இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இல்ல, எங்க போகணும்னு சொல்லு. எல்லா இடத்துக்கும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன்டா. ஹை ஜாலி, என்னோட செல்ல அரவிந்த் அப்பா. இந்த பாசம் தான் அரவிந்த் என்ன ஊருக்கு போக விடாம உங்க கூடயே இருக்க வச்சிருச்சு. இதே பாசத்தை வச்சு தீரனோட அப்பான்னு சொன்ன இதே வாயால நீங்க தான் என் புருஷன்னு சொல்ல வைக்கிறேன் சீதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.